கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்களுடைய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்கள் பேர், இந்த டீட்டெயில்ஸ் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ் காமிச்சு அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு நீங்கள் முன் அனுமதி பெற வேண்டும். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அணுகலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை, சுபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 23ஆம் திருநாள். அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். வீட்டில் சந்தோஷமாக இருங்க. தெய்வத்தோடைய அனுகிரகம், மகாபலி சக்கரவர்த்தியோடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம் உங்கள் பரிபூர்ணமாக இருக்கட்டும். வாமன ரூபத்தில் உங்கள் வீட்டில் தங்கமான குழந்தைகள் பிறக்கட்டும். தெய்வ அனுகிரகத்தோட, சுக சந்தோஷத்தோட, சௌபாகியத்தோட எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் வீட்டில் நடக்கட்டும். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, திரையோதசி திதி வளர்பிறை, மிதுன ராசி, மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு பட்டுலாம் போகிறோம். இன்றைய நாள் முழுக்க நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 2 மணி நேரம் தான் வேல்யூ. அதுக்கு போய் ரொம்ப மனசை போட்டு ஓட்டின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எது 8ஆம் பாவத்தோட நின்ற உபநட்சத்திரமாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம். அது தெரியாது. ஆக்சுவலாக உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தான் சொல்ல முடியும். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், இதுதான் இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 வரையும், 4:30 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான விசேஷமான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக புதன் செவ்வாயுடைய தொடர்பு, பெரிய அளவுக்கு யாரெல்லாம் சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், கனரகம், கட்டுமானம் சார்ந்த துறைகளில், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்தோஷமாக வீட்டில் மாமியாரோட பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி, ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு, முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு வேண்டுதல் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள். இல்லைன்னா அதோடைய விஷன் தெரியும், அதோடைய பாதை தெரியும், இதுதான் பாதை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை ரூட்டை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக போயிடலாம். இந்த மாதிரி நல்ல நாட்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுன்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் பெருசாக பாதிக்காது. மறுபடியும் நான் அதே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். பச்சை பயிரில் சுண்டல் அது பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டுன்றனால எது எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. கணவன் மனைவியுமா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஒரு நபரை போய் சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க, ஓணம் பண்டிகையை ஜோராக கொண்டாட போகிறீங்க. மலையாள வாழ் நபர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மன திருப்தி கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். பகவானுடைய அனுகிரகத்தின் மூலியமாக 2ஆம் குழந்தை இன்றைய நாள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி உங்கள் தலையில் வைக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வேலையை ரொம்ப கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்ன ஜோராக இருக்கும். கணக்கர்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு, எழுத்துப்பூர்வமான துறைகளுக்கு, மூளையை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வெற்றி நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்சம் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எழுத போகிறோம். மற்ற தான் ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, மன சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக ஆடல், பாடல், கச்சேரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே நடக்கும்.
இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம், மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு மனசு சந்தோஷம் தரக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் அம்மா மூலியமாக இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும். உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு வஸ்துவை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாள் பிறக்கப்படுறது. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களினால் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி நல்ல ஐடியாஸ் வரும், பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் வரும். அந்த எண்ண ஓட்டங்களினால் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பல விதங்களில் ஏற்றங்கள் உண்டு. இதுதான் இப்படி தான் அப்படின்னு எதுவும் இல்லாமல் எல்லாமே வெற்றியை கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவு பிரம்மாண்டமாக இருக்கும். எது எடுத்து நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப ஜோராக இருக்கும். திடீர் பண வரவின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, சந்தோஷம், புது முயற்சிகள் எடுத்து இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம். எது எடுத்து இன்றைய நாள் நீங்கள் செய்தாலும் சரி, உங்களுடைய மூளை நல்லா வேலை செய்யும். இப்படி தான் வேலை செய்யணும், இப்படி தான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும், ஒரு நேர்த்தின்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா வரக்கூடிய அம்சங்கள் இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி ஒரு முக்கியமான ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள், மறைந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாமே ஏற்படக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. உங்கள் அப்பாவுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை. மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் எல்லாமே கூடுவீங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஒரு பார்ட்டி பண்ண போகிறீங்க, வீட்டில் நிறைய பூஜைகள் பண்ண போகிறீங்க, நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். மன அமைதி தரக்கூடிய, பெரும் பொருளாதாரம் ஏற்றம் தரக்கூடிய, ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நன்மைகள் அபாரமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுறது. திருப்தியாக இருப்பீங்க. இன்றைய நாள் எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், துரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.